ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 14வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 75,745 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46.49% இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ காலை நேரம் முடிவின் போதே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கம்மியான பர்சன்டேஜே, அவருக்கு இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஏறும் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 44% ஆரம்பித்து இப்போ 46 தாண்டி வந்து போயிட்டுருக்காப்புல. ஸோ இன்னும் கூட அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2வது இடத்துல திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க. 34,023 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.88% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் வினோத் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஏணி வச்சா கூட வந்து 8வது ஆட்டம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே வித்தியாசத்தோடு வந்துருக்கு. 26% யோசிச்சு பாருங்கள். அதே போல் 40,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் திவ்யா கணேஷால் வினோத் அவர்களை வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்தா 3வது பொசிஷனில் சபரிநாதன் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,764 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.81% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிநாதனை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி அமித் அவர்களுக்கு நான் அப்படி வந்து சொல்லியிருக்கேன். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் சபரி அவர்களுக்கு, ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாட்களாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சபரியோட கேரக்டரை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்தா 4வது பொசிஷனில் நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,729 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10.27% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி இவரை கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ என்னவோ மக்கள் வந்து பெருசாக வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண வேலைகள் நிறைய நேரங்களில் வந்து இவருக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இப்போ வியானா வேறு உள்ளர வந்து அவரை போட்டு பொலன்னு வந்து பொழந்துட்டாங்களா, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கடுத்து 5வது இடத்துல வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 10,643 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.54% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. அவங்க வந்து திக்கு பக்குன்னு தான் வந்து இருக்காங்களே தவிர கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கிற மாதிரியே வந்து தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வியானா அப்படியே எல்லா விஷயத்தையும் வந்து போட்டுன்னு வந்து உடைக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாத்தையும் தப்பு தான் பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயம் வந்து சாண்ட்ராவுக்குள்ளார வந்து இருக்குது. அதாவது அவங்க பண்ணது சரியாக இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உண்மையாகவே ஃபிக்ஸ் வந்திருந்தாலும், இல்லை பேனிக் அட்டாக் வந்து வந்திருந்தாலும் கூட நம்ம என்னவா ப்ரொஜெக்ட் ஆகிருப்போம் வெளியே அப்படின்ற ஒரு யோசனை வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி மலிங்கடைக்க செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். இந்த மாதிரி தான் கேம் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாரத்தில் வந்து பெருசாக வந்து எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து அப்படியே ஏதோ புதுசாக வந்து ஒன்றத்தை வந்து உருவாக்கி நமக்கு வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்க போகிறதில்ல. பட் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்களோ, ஸோ அதுக்கான பிரதிபலிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் வாங்க போகிறாங்க. அதே போல் நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் வந்து நடக்க போகுது. பட் இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணப்போட்டி. இந்த பணப்போட்டியை வந்து திவ்யா எடுப்பாங்களா, இல்லை கானா வினோத் வந்து எடுப்பாங்களா, இல்லை சாண்ட்ரா வந்து எடுப்பாங்களா, இல்லை விக்ரம், இல்லைனா நம்மளுடைய சபரி, இல்லை அரோரா அவர்கள் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய போட்டியே. ஓகேங்களா? ஸோ இதில் விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆட்டத்தை வந்து கடைசியாக வந்து தீர்மானிக்கிறது வந்து பணம் தான். ஓகேவா? ஸோ அந்த பணத்தையே நாங்கள் வந்து கொடுக்குறோண்டா, இவ்வளோ பணப்போட்டியை வந்து வச்சுருக்கோம், ஸோ வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும் பொழுது ஸோ அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? சரி, ஓகே, பணத்தை எடுக்கலாமா வேணாமா, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும், நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டஸ்டண்ட்டுங்க உள்ளர வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டஸ்டண்ட்டுங்க உள்ளர வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் பண்ணது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, இது வந்து சரியில்லை, இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, அது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பேசும்போது அவங்களுக்கு லிட்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம எல்லாமே ஏதோ சரியாக தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே தப்பாக தான் போயிருக்கு போல், இதை வந்து இவங்க வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓகே டைட்டில் வந்து நம்மளால் வின் பண்ண முடியாது போல். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பணப்பொட்டியை தூக்குறதுக்கு தான் இவங்க வந்து தயாராக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரலையும் பணப்பொட்டியை யாரும் எடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பட் சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஓகேங்களா, நம்ம வந்து எவிக்ட் ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடு வந்து அந்த மாதிரி, ஓகேவா, சாண்ட்ராவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மூஞ்ச காமிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால் லிட்ரலாக வந்து சாண்ட்ரா அவர்களும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க. பட் இந்த இரிட்டேஷனை வந்து அவங்க காட்டல அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க மனசுக்குள்ளே ஒன்று ஓடும், ஓகே நம்ம பண்ணது வந்து தப்பாக கூட வந்து போயிருந்துருக்கலாம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், பணப்பொட்டியோடு போகிறது பெஸ்ட்டாக போயிடும், இல்லை நம்ம சும்மா எவிக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும், வாய்ப்புகள் வந்து இருக்குது. பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் வந்து உசுப்பேற்றி விட்டுட்டுருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் கானா வினோத்தை வந்து எடுக்க சொல்கிறது, கானா வினோத்தை நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து வெளியிலேயே பார்த்துட்டு போயிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு 30 days வந்து பார்த்துட்டு தானே உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 daysலேயே வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு வந்து சரியான ஓப்பனிங், செம்மையான ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால ஓகே இப்பயும் வந்து அதே ஒரு இடத்துல வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் அவர்கள் வந்து எந்திரிச்சு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை எந்திரிச்சு நிற்கும் போதோ, இல்லை விஜய் சேதுபதி சாருடைய எபிசோட்லேயோ பயங்கரமான ஒரு கைத்தட்டல்கள்லாம் வருது, ஓகேங்களா. ஸோ அப்போ லிட்டரலாக அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்களை வெளியே அனுப்பிச்சோம் அப்படின்னா மேபி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கெல்லாம் வந்து வினோத்தை நீ எத்துறியா அப்படின்னு சொல்லி ஆரோரா முதல் கொண்டு சாண்ட்ரா முதல் கொண்டு எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வியானாவோ இல்லை நம்மளுடைய அவர் பேர் என்னங்க திவாகர் அவர்களோ வினோத்தனா தயவுசெய்து பணப்பொட்டி மேலே மட்டும் கையை வச்சிடாதீங்க அப்படின்னு வந்து யாராவது சொன்னாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மனுஷன் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பணப்பிரச்சனை நிறைய வந்து இருக்குது, ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கையை வச்சு எடுத்து ஒரு 10 லட்சம் வருது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஆசைப்பட்டு டக்குன்னு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேறு மாதிரி வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கடா, யாராவது உள்ளர போய் சொல்லுங்கடா, கானா வினோத்தை பணப்பொட்டி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லினா யோசிச்சு பாருங்கள். 46% ஒரு ஆளாக சிங்கிள் ஆளாக அதிகப்படியான வாக்குகளை வாங்குறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் எவிக்டாக வெளியே போயிருக்கிறதுனால செம்ம வாய்ப்பு இப்போ நம்மளுடைய வினோத் அவர்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக பார்வதியோட வாக்குகளும் கமருதீனுடைய வாக்குகளும் எங்கேயும் செதறாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் இது நம்மளுடைய கானா வினோத் அவர்களுக்கு தான் வந்து போகும். ஸோ அதனால் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நல்லா ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாமல் இருந்தால் சரி, பணப்பொட்டி எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை மட்டும் எடுக்காமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன இன்சிடென்ட் சின்ன இன்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறவங்க யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நீங்கள் யார் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.